செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண்குமார், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். சென்னை பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் 16 வயது சிறுமி மற்றும் 17 வயது சிறுமி ஆகியோர் 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது தேவத்தூர் என்ற இடத்தில் இருசக்கர வாகன 2 பேர் மது அருந்தி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் சிறுவன் மற்றும் சிறுமிகள் சென்ற இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்துள்ளனர். பின்னர் பின்தொடர்ந்து இந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வருவதை அறிந்த சிறுவன் வாகனத்தை அதிவேகமாக ஓட்டியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது சிறுவன் சென்ற வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த சிறுவன் மற்றும் சிறுமிகள் 3 பேரும் கீழே நிலை தடுமாறி விழுந்துள்ளனர். பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் 16 வயது மதிக்கத்தக்க சிறுமியை மற்றும் அத்திவாக்கம் என்ற பகுதியில் கூட்டு சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதையடுத்து அந்த 16 வயது சிறுமி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு நடந்ததை கூறியுள்ளனர். இதையடுத்து மேல்மருவத்தூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு மருத்துவர்கள் அளித்த புகாரின் பேரில் தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த வழக்கில் ஒருவரை மட்டும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது அந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.